ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி, உருளைக்கிழங்கு 2, பீன்ஸ், கேரட், ஒரு சில்லி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கையுமே அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீன்ஸையும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஒரு க்ரீன் சில்லி. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு வெங்காயம் போதும். சின்ன தக்காளினால் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போதும். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ginger garlic paste, நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். வேணும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டு இப்போ நம்மளோட மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், எல்லாமே சேர்த்து வேணும்னா சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது சால்ட் சேர்த்து நல்லா கிளறிட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
இப்போ கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 அன் ஹவர் ஏற்கனவே சோக் பண்ணிட்டனால. தேவையான அளவு சால்ட், 2 விசில் வர்ற அளவுக்கு நல்லா விட்டுட்டு இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கணும். ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே வெந்திருக்கு. இப்போது நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போ வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.